நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி, என்னடி இது? என்ன ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி நீயும் வந்துடுற? ஆமாங்க, நீங்க மட்டும் தான் தினம் ஓசி டீ காஃபி குடிப்பீங்களா? நானும் குடிக்கிறேன். அடி பாவி, எதுக்கு என் ஒருத்திக்கு மட்டும் மாங்கு மாங்குன்னு சமைச்சுக்கிட்டு இப்படியே கூட வந்துட்டா மீனாட்சி வீட்டுல டிஃபனையும் முடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் தூக்கு சட்டில எப்படியோ குழம்பு கொடுத்து விடுறா. வெறும் ரைஸ மட்டும் நம்ம வீட்டுல வச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. உங்ககிட்ட இருந்து 1 மணி நேரம் தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வாக்கிங்கே நான் கண்டுபிடிச்சேன். அந்த நிம்மதி கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. நான் சிரிப்பு. போங்க, போய் காபி எடுத்துட்டு வாங்க போங்க. அதெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டா. போய் பாருங்க, காபி ரெடியா இருக்கு. நான் சொல்றேன். காலையிலே மீனாட்சிக்கு எஸ்எம்எஸ் போட்டேன்ல. என்னன்னு போட்ட? 2 காஃபி, 6 இட்லிஸ், 2 பேப்பர் ரோஸ்ட். கம்மிங், பி ரெடி. என்ன நீயும் உன் மாய இங்கிலீஷும். இட்லி காஃபி கம்மிங்னா அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பி ரெடினா நீ ரெடி ஆயிருன்னு அர்த்தம். அப்படியா வருது? ஆமா, ஐ ஆம் கமிங். பி ரெடி இட்லி தோசை அப்படின்னா தான் நாங்க வரோம். இட்லி தோசை ரெடி பண்ணுன்னு அர்த்தம். ஏங்க, அவ எப்படியோ சமைச்சு வச்சிருப்பாங்க. எப்படி சொல்ற? மீனாட்சி வீட்டுக்கு தான் பிச்சைக்காரங்க கூட்டம் நிறைய வந்துகிட்டு போயிட்டு இருக்க. அடி பாவி, யாரடி சொல்ற? நீங்க தான் வெள்ளன வர பிச்சைக்கார. வீட்டுக்காரர் சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குது. அடுத்தது பாசம் மலர். தமிழையும் பிச்சைக்காரன் லிஸ்ட்ல சேர்த்துட்டியா? ஆமா, என் மக விதவிதமா சமைச்சு வச்சாலும் 4 தெரு தள்ளி வந்து இவ கையால சாப்பிட்டாதான் அவருக்கு சந்தோஷம். சரி, பெரியோ அப்பப்ப ரவுண்ட்ஸ்ல வந்துட்டு போற வெள்ளை வேட்டி, கையில ஒரு பேக வச்சுக்கிட்டு கேஸுக்கு வந்தோமா, தமிழ பாக்க வந்தோமா, குந்தமா வந்தமா நொந்தமான்னு என்னமோ மெட்ராஸ் பொறவாசல்ல இருக்க மாதிரி புளுக்கு புளுக்குன்னு வர்றது. அவ்வளவுதானா? வேற ஏதாவது இருக்கா? ஒரு பிச்சைக்காரர் இருக்கானே, அது யார்? அது சரவணன் தான். இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருக்கிறத சாப்பிடறதுக்கு பேக போட்டுக்கிட்டு வர்ற பிச்சைக்காரன். இப்ப இந்த லிஸ்ட்ல ஒரு பிச்சைக்காரி சேர்ந்து இருக்கிறாள, அவளை விட்டுட்டியே. அது யாருங்க? நீ தாண்டி. மீனாட்சி, இதோ 2வது ஆளம் வந்துருச்சு. வாங்கம்மா, வாங்கத. வாங்க வாங்க, கடன் தான். அம்முட்டி அடைச்சிடலாம், கவலையே படாதீங்க. தமிழே பேக் டு ஃபார்ம் போல கான்ஃபிடன்ஸ் உச்சத்துல நிக்குது. ஆமாமாமா, பின்னிரலாம் விடுங்க. நான் தமிழே, என்ன நடக்குது? ஒன்னும் இல்லம்மா, ஊர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பாக்குறேன். என்னப்பா திடீர்னு? இப்போதானே போயிட்டு வந்தாய். இல்லம்மா, திடுதிப்புன்னு போன உடனே வேலையை ஆரம்பிக்க முடியாதுல்ல, அதான் முன்னாடியே போய் ஆளுகள்லாம் பார்த்து சொல்லி வச்சுட்டு வரலாமேன்னு பார்த்தேன். நல்ல விஷயம் தானே. வாண்ணே. நாங்க தாமா முதல்ல வந்தோம். என்ன மாமா சொல்றீங்க? இல்லம்மா, இந்த காஃபி டீ இட்லி இதெல்லாம் எங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு. என்ன சாரதா, கரெக்ட் தானே? என் மானத்தை வாங்கணும்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆசாச்சு. அத்தை, நீங்களும் மாமாவும் இங்க வரது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். சொன்னாங்க. இவ கடகரா மீனாட்சி, நம்ம தமிழ் பேக் டு ஃபார்ம் பாத்தியா? ஆமா மாமா, நிலம் திரும்ப கிடைக்குதுன்னு தெரிஞ்சதும் அண்ணன் முகத்துல பழைய சிரிப்பு வந்துருச்சு. ஆமாம்மா, ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். எப்ப நான் போற? இந்த வார கடைசியில. அண்ணே, நானும் வரேன்னு. வாப்பா, எல்லாரும் ஒன்னா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே, போயிட்டு வந்துருவோம். என்னம்மா, நீங்களும் அத்தையும் வரீங்களா? இல்லப்பா, நீ போயிட்டு வா. அத்தை, நீங்க? நான் வரல. நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு காவல் நான் தானே. சௌந்தர்யாவை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஜாலியா போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா, போயிட்டு ஒரு 4-5 நாள்ல வந்துருவேன். மீனாட்சி, நீமா? நான் கண்டிப்பா வரேன்னு. போயிட்டு வாங்கம்மா. வெள்ளை வேட்டிக்கும் பெரிய தம்பா இருக்கும், உங்களுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். தேங்க்ஸ் மாமா. அண்ணே, நீரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். மீனாட்சி இருப்பா, நானே வந்து காப்பி போறேன். அண்ணே இருக்கட்டும். அட விடுப்பா, நானே வந்து காப்பி போறேன், வா. இப்ப எதுக்குடி நாயை கூப்பிடுற? அண்ணனும் தங்கச்சியோ கல்லிடை குறிச்சி போறது எனக்கு என்னமோ நல்லதா படல. என்ன சொல்ற? அடுத்த 10 எபிசோடுல நாமளும் இருப்போம்ல, அப்போ உங்களுக்கே தெரியும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியோ இல்லை பூமியில். ஆழக்கடலும்
வா சரவணா, என்ன சடன் என்ட்ரி கொடுக்குற? ஏய், என்ன பழக்கம் இது? கிளாஸ்ல ஊத்தி குடி. என்னடா பண்ற? என்னடா பண்ற? ஐயோ, என் வாழ்க்கையே வழிக்கிட்டு போதே. சரவணா, அப்ப ஆங்கிரி போயா ஜாங்கிரி. 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர் ராதாகிருஷ்ணனை போய் பாத்தியா? ஆமா, டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, போன் வந்துச்சு, போய் பார்த்தேன். நக்கல நிறுத்து. காலையில போன் பண்ணி 1 மணி நேரம் பேசினாரு. வண்டி ஃபுல்லா ரிப்பேர் ஆயிடுச்சா? வண்டி ரிப்பேர்னா மெக்கானிக் இல்லப்பா போன் பண்ணணும். அந்த டாக்டர் எதுக்கு போன் பண்ணாரு? பா, நான் வண்டின்னு சொன்னதும் உடம்ப. டாக்டர் ராதாகிருஷ்ணன் உன்னை ஒரு ஃபுல் செக்கப் கூட்டு வர சொன்னாரு. டேய், நான் ஒரு ஃபுல்ல தாண்டா செக்அப் பண்ணலான்னு இருந்தேன், நீ பாதியிலே குப்புற கவுத்துட்ட. ஏன்பா இப்படி பண்ற? உனக்கு வயசாயிடுச்சுன்றது ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீ நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் என் கூட வர, உனக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்றோம். முடியாது. எதுக்குடா கத்துறேன்? அந்த காலத்துல விரல்ல நகை சுத்தின்னு போனா டாக்டரே பக்கத்து பலசரக்கு கடையில இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கின்னு வந்து விரல்ல சொருவி விட்டுட்டு பலசரக்கு கடைக்கு 50 காசு தாங்கன்னு சொல்லி வாங்கிப்பாரு. இப்போ இந்த காலத்துல நகை சுத்தின்னு போனா இத்தினூண்டு விரல சுத்தி எக்ஸ்ரே, ஸ்கேனு, ஸ்கின் டாக்டர், ஆர்த்தோன்னு இப்படி மடன்னு பட்டியல போட்டு படுக்க வச்சிருவானுங்க. நிறுத்து. அவங்கள நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். பாரு, என் ஆபீஸ்ல எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப சௌந்தர்யாவும் சம்பாதிக்கிறா, மீனாட்சியும் வேலைக்கு போறா. உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறோம்? நீ சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லவும். நீ பேசவே கூடாது. நெக்ஸ்ட் வீக் டாக்டர் கிட்ட வர, உன் உடம்ப அலசி ஆராய்ச்சி பண்றோம். என்ன சயின்ஸ் லேப்ல இருக்கிற எலின்னு நினைச்சியா? நான் புலிடா. சத்தமா சொல்லாத. ரசம் வைக்கணும் வாங்கன்னு யாராச்சும் கூட்டு போயிட போறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லடா. தபார், வளன்னு பேசாத. ஏன் திருப்திக்காக நீ டாக்டர் கிட்ட வர. சரிப்பா, ஆனா ஒரு கண்டிஷன். உங்க அம்மாக்கு ஒரு செக்அப் பண்ணணும். அம்மாக்கு என்ன? உன் ஆபீஸ் வேலைக்கு யூஸ் பண்ற சின்ன மைக்க காணோன்னு உங்க அம்மா முழுங்கிருப்பாளோன்னு ஒரு சந்தேகம். எக்ஸ்ரே எடுத்தா மாட்டிப்பாள? யோ, நீ திருந்த மாட்டப்பா. இந்த வயசுக்கு மேல திருந்துனா உங்க அப்பாக்கு என்ன பாரத் ரத்னாவா கொடுக்க போறாங்க? இப்படியே வக்கனையா பேசி வந்த வேலையை மறக்க வச்சிருவ. புதன்கிழமை போறோம். தபரே, தலை நிமிரு. பரவாயில்ல, கவுந்தே இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு நீ முக்கியம்பா. உன் நக்கலையும் கிண்டலையும் என் பிள்ளைங்க கேட்க வேணாமா? இதுதான் உன் தாத்தான்னு போட்டோல காட்டுறதுக்கும், பிள்ளைங்க கிட்ட இதுதான் உன் தாத்தா போய் அவர்கிட்ட கதை கேளுங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அதை புரிச்சுக்க. நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா. நான் தான் தமிழ் உன்னை பார்க்கத்தான் வரான். நான் சொல்றத கவனமா கேளு. டாக்டர் உன்கிட்ட குழந்தை விஷயத்த பத்தி சொன்னது எதுவும் இப்ப அவனுக்கு தெரிய வேண்டாம். எப்படியும் சொல்லிதானமா ஆகணும். குறுக்க பேசாத. தமிழ் கிராமத்துக்கு போறதா முடிவு பண்ணிருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்றதுக்கு தான் அங்க வரான். கிராமத்துக்கு நீயும் வான்னு கூப்பிட்டா போவாத. அவன் மட்டும் போகட்டும். ஒரு வருஷம் குழந்தைய பத்தி எப்படியும் பேச்சு வராது. அதுக்கப்புறம் பேச்சு வர்றப்ப படக்குன்னு உண்மையை சொல்லிடலாம். பயமா இருக்குமா? எதுக்குடி பயம்? இனியும் குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. அழாத. நீ பண்ண தப்ப நீதான் சமாளிக்கணும். முடியலம்மா. புரியும். தமிழ் வரப்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுது தொலைக்காத. எப்பவும் இருக்கிற மாதிரி கெத்தாயிரு. அவன் ஊருக்கு போட்டோம், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சரின்னு சொல்லுடி.
மாமா ம்? உன் போன் எங்க? இருக்கு, என்ன விஷயம்? டக்குன்னு என்ன உன் போன்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க. அதான் ஏற்கனவே எடுத்து ஆபீஸ்லயே மாட்டி வச்சிருக்க, அப்புறம் என்ன? விளையாடாத மாமா, இந்த வாரத்தோட என்னோட கெட்டப்பே மாற போகுது. என்ன பண்ண போற? இப்ப என் தலை எப்படி இருக்கு சொன்னா தப்பா எடுத்துக்காத, ரொம்ப கேவலமா இருக்கு. மாமா? நல்ல உத்து பார்த்து சொல்லு மாமா, இப்ப என் தலை எப்படி இருக்கு? நிறைய காலி மனம் இருக்கு. ஒரு 4 டிவி ஆர்டிஸ்ட கூட்டு வந்து கூவி வித்துருவோமா? ஆணவம். டேய், ஒரு அரைமண்டையை வச்சுக்கிட்டு உத்து பாரு உளுந்து பாருன்னு விம்சையை கூட்டிட்டு இருக்கிற. மாமா, ஐ எம் கோயிங் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். என்னது? ஏதோ இங்கிலீஷ்ல நீளமா சொல்ற. ஒரு டாக்டரை பிடிச்சிருக்கேன். தலையை 6 நாள் கொடுத்தா போதும், கரு கரு கருன்னு முடிய ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஐந்தறிவு உச்சில இருந்து அலையக்கா குதிச்சிரு. பொறாம. என்னடா ஷா, பெர்னாட் ஷா மாதிரி முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு வர? டேய், நீயாச்சும் அப்படியே திரும்பி ஓடிடுற. இங்க ஒரு கொடூர காண்டாமிருகம் கொலவெறியோட சுத்திட்டு இருக்குது. என்ன சரவணா, நீ அடிச்ச ஜோக் வெள்ள போகல போல இருக்கு. ஷா ஷாக்லயே இருக்கான். டேய், அவன் எப்பயுமே ஷாக் அடிச்ச கோழி மாதிரி தானே இருப்பான். என்னடாச்சு? ஐ மீன் ட்ரபிள் மச்சி. பாரு, இவனை இங்கிலீஷ் பேசுறான். உனக்கு என்னடா ட்ரபிள்? காதல் மச்சி. இந்த காதல்னாலே என்னடா, லாஸ்ட் வீக் உங்க வாப்பா உனக்கு நிக்காக்கு பிவி எல்லாம் பாத்துட்டாரு, தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதீங்கன்னு சொன்னா, இப்ப என்ன திடீர்னு காதலு? பழைய காதல் மாப்பிள அனிதா, என் காலேஜ் மெட்டு. நானும் அவளும் தெய்வீகமா காதலிச்சோம் தெரியுமா? இந்த மேட்டர் நீ சொன்னதே இல்ல. இங்க வேலைக்கு வந்தப்ப அவ போயிட்டா. செத்து போயிட்டலா? டேய், ஏய் சித்தப்பு, டிராக்ல மாதிரி கொடவலிய கடிச்சிடுவேன். மூடிட்டு சொல்ற. அனிதாக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. ஆனா இன்னும் அவ என்ன மறக்கல. மறக்கிற ஃபிகரா மச்சான் நீ? டேய், டேய், பாராட்டி தானடா பேசுறேன். சித்தப்பு, என்ன டிராகுலாவா? மர்டர். நீ சொல்ற. அவ இனிமேல் இல்லன்னு தான்டா நிஷாக்கு ஓகே சொன்னேன். ஆனா அனிதாக்கு இப்ப கல்யாணம். மாப்பிள்ள நல்ல பையனாமா? மச்சி, டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் மூடிட்டுடா. ஒருத்தன் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறான், நீ வர குறுக்கல. அப்புறம் அனிதா நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணா ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்துருவேன்னு 1 மணி நேரம் அழுதாடா. என்னடா ஆச்சு? அப்புறம் முகத்தை கழுவிட்டு தூங்கி இருப்பா. டேய் சித்தப்போ, சரி சரி, இப்ப என்ன செய்யறது அத சொல்லுங்க. எனக்கு அனிதா வேணும்டா. என்னடா நீ குச்சீஸ் வேணும்ன்ற மாதிரி அனிதா வேணும்னு கேக்குற? சரவணா, அனிதா செத்தா நானும் செத்துருவேன்டா. ஐயோ, இவன் செத்துட்டா யாரடா ஃபைட் அண்ட் ஃப்ரீயா விட்டு ஷோ பண்றது? டேய், இவன் இல்லனாலே அந்த ஷோ நல்லா இருக்கும். ஃபேக்ட், கரெக்ட் தான். சரிடா, எப்படா அனிதா கல்யாணம்? இன்னும் 3 நாள்லடா. நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போய் அனிதா அப்பனா 4 கேள்வி நறுக்குன்னு கேக்குறோம். நோ, சாவுடைய காதல் தோக்கூடாது, என் நண்பன் அழக்கூடாது. சரவணா, என்ன ராஜா இது? ட்ராலி போட்டு எடுக்க வேண்டிய டயலாக பேனிங்லயே பேசுற. மச்சி, நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். நான் அந்த அனிதாவை தூக்குறேன். டேய், அப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. ஏய் லூசு, அனிதாவை கடத்துறோம்டா, கிட்னாப். சரி மாமா, நீங்க 2 பேசிட்டே இருங்க, நான் அப்புறம் பாக்குறேன். ஏ உருண்ட, ரகசியத்தை கேட்டு எஸ்கேப் ஆவற? எப்படி மாமா கரெக்டா கண்டுபிடிச்ச? இல்ல, அனிதாவை கடத்துறோம், அதுக்கு நீ நான் ராஜா சாரா? ஏய் நீ நானா? பிரஷா, நானும் சித்தப்பாவும் கூட வரோம், பொண்ணை தூக்குறோம், உனக்கும் அனிதாக்கும் திருப்பதியில டேய் கல்யாணம். மச்சி, ஓ சாரி, ஏர்வாடியில கல்யாணம். அனிதா ஒத்துப்பாளா? சரி, நம்ம ஆபீஸ் வாசல்ல வச்சு கல்யாணம். ஓகே? செக்யூரிட்டி ஒத்துக்க மாட்டார்ல? டேய் கவலைப்படாதடா, பொண்ணை கடத்தி தரேன்டா, எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சித்தப்பா பாத்துப்பான். தேங்க்ஸ் மாப்ள, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. முதல்ல கண்ணை தொடுறா கல்யாணம் மாப்பிள்ள. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே நம்ம 3 பேரும் கூடி பிளான் பண்றோம். மாப்ள, கடத்தலுக்கு இது தேவையா? கண்டிப்பா. யாராச்சும் விரட்டி வந்தா நாம தூக்கி வீச போற திரியே இல்லாத அணுகுண்டு இதுதான். தூக்கி வீசுவீங்களா? டேய், ஈவினிங் 5:30 கான்ஃபரன்ஸ், கடத்தல் கான்ஃபரன்ஸ் ஹால்.
என்னமாமா அரை லைட்ல உட்காந்துருக்க? லோ வால்டேஜா? பில்லா யோசிச்சுட்டு இருக்காரு. பில்லாவா? டேய் மொத்தமா புழல் ஜெயில புள்ள புடுங்க போறோம். ஏய் சித்தப்பு, டேய் ஷா, நீ சொல்லு, அனிதா வீடு எங்க இருக்கு? போலீஸ் கமிஷனர் வீட்டு பக்கத்துல. எது? சிங்கத்தோட குகைக்குள்ளேயே சில்மிசமா? இரா, நான் என்ன ஃபுல் அட்ரஸ் சொல்லி முடியல. சித்தப்பு, பீகார்ல இருந்து ஒரு கள்ள துப்பாக்கி வாங்கி இடுப்புல வச்சிருக்கேன். ரொம்ப பேசின புரட்டுன்னு எடுத்துருவேன். டேய் அட்ரஸ் சொல்றா. போலீஸ் கமிஷனர் வீட்டு பக்கத்துல. அதை தாண்டி போடா. அதை தாண்டி போக முடியாதுடா. லெஃப்ட்ல கட் பண்ணா அங்க ஒரு முட்டுச்சந்து வரும். எது? முட்டை சந்தா? விலங்கு. வீட்டுல மொத்தம் எத்தனை பேர்? 5 பேரு. அதுல எத்தனை லேடிஸ்? 4 பேரு. அழகா இருப்பாங்களா? அனிதாவை தவிர வேற எல்லாருமே சுமார் தான்டா. அது பரவாயில்ல இருக்கட்டும். அந்த 4 பேர்ல எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு? கல்யாணம் ஒருத்தருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குது. 3 பேர் கல்யாணம் ஆகல. அதுல ஒருத்தி அனிதா. மீதி 2 பேர் போட்டோ இருக்கா? எதுக்குடா? உனக்காக ஒருத்திய கடத்துறப்பயே எனக்காக ஒருத்திய கடத்திக்கிறேன். உன்னை சுடாம விட மாட்டேன். சாரி மாமா. அது காலையில 11 மணிக்கு அனிதா வீட்டுல யாரு இருப்பா? அப்பா ஆபீஸ் போயிருவாரு. அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அனிதாவோட அக்கா ஜிம் போயிருவாங்க. ஜிம்முக்கா? நல்ல கும்பாடியா மாப்ள. நெக்ஸ்ட் இன்னொரு அக்கா வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல நீந்திட்டு இருப்பாங்க. ஷா, can I ask you one question? சித்தப்பு, இவன் வேற. ஏய், நீ துப்பாக்கியெல்லாம் எடுக்க முடியாது. பேசலான்னு பெர்மிஷன் கேட்டிருக்கேன். உன்னை இந்த ரூம்ல பில்லாவா மதிக்கிற ஒரே ஆள் நான் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை இந்த ரூம்ல பில்லாவா மதிக்கிற ஒரே ஆள் நான் தான். இப்ப என்ன சொல்ல வந்த? அனிதாவோட 2வது அக்கா நீச்ச தொட்டிக்குள்ளே கிடக்குமாமே. அனிதாவை கடத்தினதும் நான் மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல சைலண்டா எகிரி குச்சு ஒரு முங்கு நீச்சல போட்டு வந்துருவா. சரோடா, இந்த கடத்தல் கண்டிப்பா நடக்காதுடா. ரிலாக்ஸ், ஐ ஹேண்டில் திஸ். சித்தப்பு, நீ துப்பாக்கிய கையில வச்சுதான் சுட்டு பார்த்திருப்ப. உன் வாயில வச்சு சொல்றதை இப்பதான் நீ பார்க்க போற. வாயிலையா? சோ அனிதா எங்க இருப்பா? அவ ரூம்ல. என்ன பண்ணிட்டு இருப்பா? என்ன பண்ணுவா? கட்டில கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இந்த நல்லி எலும்ப நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருப்பா. நாம கடத்த போறோன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? யாருக்கு? பக்கத்திலே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேய், அனிதா கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறான்டா. அனிதா கிட்ட போன் இல்லடா. வயர்லெஸ் ஆகுது இருக்கா? அவள்கிட்ட ஒண்ணும் இல்லடா. சரவணா, ஒண்ணுமே இல்லாதவளை எதுக்குடா கடத்தணும்? கூல். அவளை நாம கடத்தும் போது அவளுக்கே தெரிய போறது இல்ல. சர்ப்ரைஸா கடத்த போறோம். செம்ம ஐடியா மாப்ள. நீ பில்லாதான். ஷா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு கண்டிப்பா வேணும். உடனே ஏற்பாடு பண்ணு. ஒரு டாடா சுமோ, 3 உருட்டுக்கட்டை, 3 மங்கி கேப், 3 பாக்கெட் மிளகா பொடி. பெரிய பெரிய பொருளா இருக்கே மாப்ள. கடத்தல்னா சும்மாவா? வெரி எக்ஸ்பென்சிவ். என்ன சரவணா? சித்தப்பு, you're right. Very smart. எனக்கும் அனிதாக்கும் கல்யாணம் நடக்கும்ல? கண்டிப்பா. அவளை சொதப்பாம கடத்திடுவோம்ல? கண்டிப்பா. இதோட சாவல்கைக்கு சங்கு உதிருவோம்ல? கண்டிப்பா. Nonsense. இனிமே இந்த சரவணன் காமெடி இல்லடா. சரவடி 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 வெட்டி பாம்பார் வெட்டி பாம்பார் வெட்டி